Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். சண்டே இன்னைக்கு ஒரு 6 மணி அளவில் நம்ம ஒரு பப்ளிக் மாடல் எக்ஸாம் எழுதி பார்த்துடலாம். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் மீடியம் லெவலாக இருக்கும் கொஷின் பேப்பர். ரொம்ப ஈஸியாகவும் எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப டஃப்பாகவும் இருக்காது, கொஞ்சம் மீடியம் லெவலாக இருக்கும். இதில் சென்டம் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஃபார்மில் இருக்கீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுத்துடலாம். இது இல்லாமல் நம்ம புக்கில் இருக்கிற QR கோட் 1 மார்க்ஸு, அது இல்லாமல் டூ யூ நோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்க பாருங்கள். அதெல்லாமே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிங்க. இது மட்டும் இல்லாமல் இதை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 14 கொஷின் இருக்கும். 14 கொஷினில் ஒரு 4 கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓனாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அது எல்லாமே புக் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்குறேன் நான். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி 2 மார்க் கொஷின்ஸ், ஆன்சர் எனி 10 தான் உங்களுக்கு 15லேருந்து. அதில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 28 மட்டும் கம்பல்சரியாக அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு. அப்போது எல்லா சாப்டர்ஸ்லுமே கொஞ்சம் பார்த்து பிரித்து கொடுத்துருக்கோம் நம்ம. அப்போ நல்லா கொஷின்ஸை படித்து பாருங்கள். நல்லா படித்து பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். முதல் 10 சம் செலக்ட் பண்ணிடுங்க. 28 ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸு ஒன்று ஒன்றா நீங்கள் அப்படியே முடிக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 29லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், சிலர் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பொறுமையாக நிதானமாக போட்டு பாருங்கள், எதையும் மிஸ் பண்ணாதீங்க. அனைத்து கொஷின்ஸையும் போட்டு பாருங்கள். இதில் தியரம் பாருங்கள். கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் தியரம், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். அதில் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்ன்ற வார்த்தை டைப் அடிக்க மறந்துட்டேன். அதில் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் 36th கொஷின். அது மட்டும் கொஞ்சம் நேம் சேர்த்துங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். அதில் 41, 42 பார்த்தீங்கன்னா அதில் 42 மட்டும் கம்பல்சரியாக நீங்கள் எழுதி ஆகணும். அதை நான் முன்னாடியே சொல்லியிருப்போம். நம்ம கொஷின் நம்பர் 42 இஸ் கம்பல்சரி. அப்போ கம்பல்சரி கொஷின் எடுத்துட்டு அப்புறம் பேலன்ஸ் ஒரு 9 கொஷின் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. கம்பல்சரி கொஷின்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். Find the equations of the diagonals of the rectangle whose sides are x equal to 2, x is equal to -1, y is equal to 6 and y is equal to -2. ரொம்ப பிரமாதமான கொஷின் அது. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் கண்டுபிடிச்சலாம் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. கிராஃப் வரைஞ்சி பாருங்கள். கிராஃப் வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது 43AB. 43ABயில் உங்களுக்கு குவாட்ராட்டிக்கு கர்வ் வரைகிற மாதிரி, பேரபோலா வரைகிற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்ட்ரைட் லைன் கொஷின். உங்களுக்கு எது செட்டில் ஆகுது பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி 44ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஞ்சன்ட்டு ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமும் கேட்டிருக்கோம், 2 டேஞ்சன்ஸும் கேட்டிருக்கிறோம். நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி 43ABயில் உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிட்டு எழுதுங்க. கரெக்டாக எழுதிட்டுங்க. ஒரு 9 மணிக்கு உங்களுக்கு கீ ரிலீஸ் ஆகும். பார்த்து ஒன்றுனா கரெக்ஷன் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுடைய நேம், நீங்கள் எந்த மாவட்டம், எந்த ஸ்கூல், எவ்வளோ மார்க்ன்றது, எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக இது உலகத்துக்கு தெரியட்டும். இன்கேஸ் யாராவது சென்டம் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.